ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கத்தில் கைதி 2 நடக்க போகுது, ட்ராப் ஆகலைன்னு நியூஸ் ஹாப்பியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கமே ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் உலக நாயகன் கமல் வச்சு டைரக்ஷன் லோக்கி அண்ணா தான் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, லோக்கி அண்ணா வெளில போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா கூலியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸோ பிரதீப் ரங்கநாதன் வேறு மாதிரி டேரக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நியூஸ் அஃபிஷியல் ஆகிடுச்சுங்க. ஸோ லோக்கி அண்ணா தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கமல் சாருமே அண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ரெட் ஜெயின் மூவிஸ். ஏன்னா உதயநிதி இன்பநிதி இல்லாமல் இனிமேட்டு எந்த படமுமே ரிலீஸ் ஆகாது. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஏப்ரல் ஆர் மார்ச் மே இந்த மந்த் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்கு. அண்ட் படத்தோட ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ப்ராஜெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து